பொதுத் தேர்வு எழுத உள்ள கோவை மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பதற்றமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ள அறிவுறுத்தல். कोयम्बटूर के हमारे युवा साथी पढ़ाई के साथ साथ एआई, स्टार्टअप और फ्यूचर की टेक्नोलॉजी को लेकर बहुत जागरूक है और मैं कह सकता हूं यही तो है युवा भारत की युवा सोच. டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கட்சி தலைமை ஆலோசனை. தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டத்தில் கருத்து கேட்பு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த வழங்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவு. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் நேற்று வரை 34.75 லட்சம் பேர் விண்ணப்பம். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா. பெண்கள் சிறுபான்மையினர் நலனில் அக்கறை செலுத்துவதாக பாராட்டு. ஒரு உணர்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், நிகழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். நானும் எம்சிசி ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு WCCக்கு வந்திருக்கிறேன். எம்சிசில இருந்து WCCக்கு வந்திருக்கிறேன். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைத்தது நிலைக்காது. நடிகர் ரஜினிகாந்தின் பஞ்ச் வசனத்தை குறிப்பிட்டு மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கிய முதல்வர். வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டைலாக். கல்விதான் பெண்களுக்கு உண்மையான சிறந்த அணிகலன் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நீங்களே எனக்கு மகள்கள்தான் என உணர்ச்சி பெருக்கு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். மீண்டும் சொல்றேன், நீங்களும் எனக்கு மகள்கள் போன்றதுதான். அந்த பாசத்தோட உலகம் முழுக்க நீங்க வலம் வரணும். ஆல் தி பெஸ்ட், ரூல் தி வேர்ல்ட். அரசு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ இல்லை என எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மாணவர்களின் உயிர் போக்கும் அளவிற்கு சம்பவங்கள் நடப்பது கொடுமையின் உச்சம் என கண்டனம். மதுரை, திண்டுக்கல், வேலூர் உட்பட தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். 2000 ரூபாய் வரை வழங்கப்படும் உதவித்தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்துமாறு வலியுறுத்தல். வட தமிழ்நாட்டின் RSS மாநில செயற்குழு உறுப்பினராக கேசவ விநாயகம் நியமனம். தமிழ்நாடு முழுவதும் சமுதாய நல்லெண்ண பொறுப்பில் செயல்படுவார் என அறிவிப்பு. தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் BL சந்தோஷுடன் அண்ணாமலை ஆலோசனை. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் பங்கேற்பு. கடந்த ஆண்டு LIC காப்பீடு பாலிசி வாங்கியவர்களில் 35% பேர் பெண்கள். பெண்கள் பொருளாதார ரீதியில் முன்னேறி வருவதை காட்டுவதாக LIC நிர்வாக இயக்குநர் மகிழ்ச்சி. கடும் பனியில் உறைந்தது கனடாவின் புகழ்பெற்ற ஈரி ஏரி. வெண்பனி பாறையாக மாறிய ஏரியை ரசிக்கும் மக்கள். அமெரிக்க தேர்தலில் வாக்களிக்க குடியுரிமை சான்று கட்டாயம். டிரம்பின் அடுத்த அதிரடி அறிவிப்பால் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பாதிக்கப்படும் அபாயம். வங்கதேசத்திற்கான இறக்குமதி வரியை 19 விழுக்காடாக குறைத்தது அமெரிக்கா. ஆடைகளுக்கு முழுமையான வரி விலக்கு அளிப்பு.
தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. 3 லட்சம் ரூபாயாக தொடரும் 1 கிலோ வெள்ளி. டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் பொதுமக்களிடம் 54,000 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது மிகப்பெரிய கொள்ளை சம்பவம். உரிய தடுப்பு விதிகளை உருவாக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மார்ச் 15ஆம் தேதி நடைபெறுகிறது குரூப் 2 2A தேர்வுகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளறுபடி காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் TNPSC அறிவிப்பு. வரும் 14ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா சேலம் வருவதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மையக்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க திட்டம். மடப்புரம் கோயில் அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதாவை விசாரணை நடத்த அனுமதிக்க கோரி CBI மனு. மார்ச் மாதம் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நிகிதாவிற்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தில் முக்கிய மைல்கல். கலங்கரை விளக்கத்திலிருந்து புறப்பட்ட சுரங்கம் தோண்டும் கழுகு இயந்திரம் சவால்களை கடந்து மயிலாப்பூர் வந்தடைந்தது. சென்னையில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை. முதற்கட்டமாக மாநகராட்சி காப்பகங்களில் உள்ள 850 பசுக்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்க முடிவு. திருப்பத்தூரில் பாலத்தை கயிறு கட்டி அடைத்த ஒப்பந்ததாரர் 15 மாதங்களாகியும் பாலம் கட்டியதற்கான நிதி வழங்கவில்லை என கூறி நூதன போராட்டம். ராமேஸ்வரம் அடுத்த வடகாடு நீர்பிடிப்பு பகுதிக்கு முதன்முறையாக வலசை வந்த ஆயிரக்கணக்கான ஊசிவால் வாத்துகள். பறவைகள் அணிவகுத்து செல்வதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வண்ணமயமான 20,000 ட்ரோன்களை வானில் பறக்கவிட்டு ஒத்திகை. சீனாவின் வசந்தகால கொண்டாட்டத்தில் கின்னஸ் சாதனை நிகழ்த்தவும் திட்டம். காங்கிரஸில் உள்ள ஒரு சிலர் உயிரை வாங்குவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது எனவும் திட்டவட்டம். காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க இருந்துட்டு போறா இருந்து நம்ம வேணாம் சொல்லல தலைவர் இஷ்டம். தாவேக நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் விஜய் இன்று ஆலோசனை. தேர்தல் பணிகள் சேலம் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். தாவேகவின் பலம் என்ன என்று காங்கிரஸ் கணக்கெடுத்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா பேச்சு. திமுகவுக்கு 21 முதல் 22 விழுக்காடு வாக்குகளே இருப்பதாகவும் கருத்து. புதுசா வந்த டிவிகேவுடைய எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய இது 30% கிராஸ் பண்ணிட்டோம். திமுகவுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு 21 இருந்து 22% ஆயிடுச்சு. T20
T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் சம்மதம். வரும் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி கொழும்புவில் பலப்பரீட்சை. வங்கதேச கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும் என்று ICC அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரை புறக்கணித்தாலும் வணிகச் சந்தையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை ஏதும் இல்லை என அறிக்கை. இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கான வருடாந்திர ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டது BCCI. A+ பிரிவில் இருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி B பிரிவுக்கு மாற்றம்.